சாந்தி. ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 22/1/2022. பாபா சொல்றாங்க, मीठे बच्चे, किसी भी प्रकार की लालच तुम बच्चों को नहीं रखनी है. இனிமையான குழந்தைகளே, எந்த விதமான பேராசையும் நீங்கள் குழந்தைகள் வைக்கக்கூடாது. பேராசை பெரும் நஷ்டத்தை தான் விளைவிக்கும், ஏற்படுத்தும். அதனால பாபா என்ன சொல்றாங்க, பேராசையே வைக்காதீங்க. கிசி சேபி குச்சு மாங்கினா நீ, யாரிடமும் எதுவும் நீங்க கேட்டு வாங்கவும் கூடாது. எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது? நீங்க வள்ளலோட குழந்தைகள், கொடுக்கக்கூடியவர்கள். எவ்வளோ ஒரு உயர்ந்த சுமானத்தை நமக்கு பாபா கொடுத்து, அந்த கேட்கக்கூடிய பேராசையிலிருந்து பாபா குழந்தைகளை விடுவிக்கிறார் இல்லையா? இல்லை, வள்ளலோட குழந்தை நம்முடைய வேலை என்ன, கொடுத்துட்டே இருக்கணும். கேள்வி கேட்குறாங்க பாபா, तुम गॉडली स्टूडेंट हो, तुम्हारा लक्ष्य क्या है क्या नहीं. நாம் இறை மாணவர்கள், நம்முடைய லட்சியம் எது, எது நம்முடைய லட்சியம் அல்ல. 2 கேள்வி இருக்கு. அதுலே பதில் சொல்றாங்க பாபா, तुम्हारा लक्ष्य है बाप द्वारा जो नॉलेज मिल रही है उसे धारण करना, पासवी थानर बनना. நம்முடைய லட்சியம் எது? பாபா மூலமாக என்ன ஞானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது, அந்த ஞானத்தை தாரணை செய்ய வேண்டும், பாஸ்வி தானர் ஆக வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியமாகும். மற்றபடி ये चाहिए ऐसी इच्छाएं रखना तुम्हारा लक्ष्य नहीं. மற்றபடி இது வேணும் அது வேணும் இப்படி பல ஆசைகளை வைப்பது நம்முடைய லட்சியம் கிடையாது. நம்முடைய ஆசைகளை தனிப்பட்டது இல்லையா? तुम किसी भी मनुष्य आत्मा से लेन देन करके हिसाब किताब नहीं बनाओ. நீங்க எந்த மனித ஆத்மாவிடமும் கொடுக்கல் வாங்கல் செய்து கணக்கு வழக்க உருவாக்கிக்காதீங்க. இன்னைக்கு பாபா குழந்தை தானே கேட்குறாங்க, அப்படி நீங்க எது கொடுக்குறப்போ அது என்ன ஆகும்? அவர்களுக்கு கணக்கு வழக்கு உருவாகிவிடும். பாப்கி யாத் மேரு கர்மாதீத் பன்னேகா புருஷார்த் கரோ. பாபாவுடைய நினைவில் இருந்து கர்மாதீத நிலையை அடைவதற்கான முயற்சியை செய்யுங்கள். இதுதான் நம்முடைய லட்சியமாகும். பாடல் இன்றைக்கு, பச்சுபனுக்கு தின் புல்லான தேனா. குழந்தை பருவத்தை மறந்து விட வேண்டாம். நம்முடைய குழந்தை பருவம் எது? என்றைக்கு பாபாவுடைய குழந்தை ஆனமோ, பாபா தெரிஞ்சுட்டு அதுதான் நம்முடைய குழந்தை பருவம், அந்த குழந்தை பருவத்தை மறந்துடாதீங்க. ஓம் சாந்தி. बच्चे जानते हैं यह रूहानी बाप और बच्चों का संबंध. குழந்தைகளுக்கு இது தெரியும், இங்கே இருக்கக்கூடியது ஆன்மீக தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சம்பந்தம் இருக்கிறது. ஒரு தந்தை தான், மற்ற எல்லோருமே யார்? இங்க குழந்தைகள். அப்பா குழந்தை என்ற சம்பந்தம் தான் இருக்கின்றது. रूहानी बाप अब बैठे हैं और बच्चे भी बैठे हैं. இங்கே இருப்பது யாரு? ஆன்மீக தந்தையும் அமர்ந்திருக்கிறார், குழந்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். सन्यासी आदि होंगे, अपनी आश्रम से कहाँ जाएंगे तो कहेंगे फलाना सन्यासी फलाना जहक रहने वाला है. பொதுவாக சன்னியாசிகள் எங்கேயாவது ஆசிரமத்திலேருந்து எங்கேயாவது போறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அங்கே எந்த இடத்துக்கு போறாங்களோ அங்க என்ன சொல்லுவாங்க? அவங்கள பற்றி என்ன சொல்லுவாங்க? இந்த சன்னியாசி இல்லை இந்த சுவாமிஜி இந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு, இந்த இடத்துல வசிக்கக்கூடியவர் அப்படின்னு அவரை பற்றி சொல்லுவாங்க. அந்த சன்னியாசி என்ன பண்ணுவாரு? போற இடங்களுக்கு கீதா சாஸ்திரத்தை சொல்லுவார். ஓ கோய் நெய் பாத்து நீய, அது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ईश्वर सर्वव्यापी कहने से सारा ज्ञान ही खत्म हो जाता है. ஈஸ்வரன் சர்வ வியாபியாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரணத்தினால அதை சொல்லும் போதே எல்லா ஞானமும் அந்த இடத்தில் அழிந்து போய்விடுகிறது. அப் ஏதோ ருஹானி பாப், இங்கு இருக்கக்கூடியவர் ஆன்மீக தந்தை. இவரைத்தான் அனைத்து ஆத்மாக்களும் நினைவு செய்கின்றார்கள்.
ரூஹு ஹி கேத்தி ஹே, ஆத்மா தான் கூறுகிறது. என்ன சொல்லுது ஆத்மா? ஓ பரம்பிதா பரமாத்மா. जब दुख होता है तो लौकिक को कुछ नहीं कहेंगे. துக்கம் ஏற்படக்கூடிய நேரத்துல லௌகிக்கத்தை யாருமே நினைக்கிறது இல்ல. பெஹத் பாப்கு யாத் கரேங்கே, துக்கம் ஏற்படும் பொழுது எல்லையற்ற தந்தை தான் நினைவு செய்வார்கள். சன்னியாசியா இருக்கிறவங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? பிரம்ம தத்துவத்தை நினைப்பார்கள். ஏன்னா அவங்க யாரு? பிரம்ம ஞானி. பாபா அவங்க நினைக்கிறது இல்ல. சிவோ ஹோம் கேட்டே, நானே சிவம் என்று கூறுகிறார்கள். ஆத்மாதான் பரமாத்மா என்று கூறுகின்றார்கள். फिर ब्रह्म अथवा तत्व को रहने का स्थान है. ஆனா பாபா என்ன சொல்றார்? பிரம்மம் அதாவது தத்துவம் என்பது வசிப்பதற்கான இருப்பிடமாகும். இப்பாத்தி பில்குல் நஹி ஹை. இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முற்றிலுமே புது விஷயங்கள். ज्ञान प्रायलुप्त हो जाता है. இப்போ பாபா சொல்லக்கூடிய இந்த ஞானமானது பிற்பாடு மறைந்து போய்விடுகிறது. ये जो शास्त्र है उनमें मेरा ज्ञान नहीं है. மற்றபடி சாஸ்திரங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த சாஸ்திரங்கள்ல நான் சொல்லக்கூடிய ஞானம் இல்லை. ஏன்னா அது மனிதனால சொல்லப்பட்டது. मेरा ज्ञान न होने के कारण तुम जब किसको समझाती हो तो कहती है ये तो नई बात है. சாஸ்திரத்துல நான் சொல்லப்பட்ட ஞானம் இல்லாத காரணத்தினால பாபா சொல்றார், நீங்க எப்பொழுதாவது யாருக்காவது இந்த ஞானத்தை புரிய வைத்தீர்கள் என்றால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? கேட்குறவங்க கேட்டுட்டுன்னு சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் புதுசா இருக்கே, புது விஷயமா இருக்கேன்னு சொல்றாங்க. உண்மையைத்தான் சொல்றாங்க, புரியாம சொல்றாங்க. உண்மையிலுமே இது எப்பேற்பட்ட விஷயம்? புது விஷயம். ஏன் புது விஷயம்? யாருமே சொல்லல, அதனால இது புது விஷயம். எதுலேயும் எழுதப்படல, அதனால இது புது விஷயம். புது உலகம் போறதுக்கான விஷயங்கள் இது, அதனால இது என்ன? புது விஷயம். பாபா மனிதன் சொன்னதையே சொல்லுவாரா? மனிதர்கள் சாஸ்திரங்கள் சொல்லாத விஷயத்தை தானே பாபா சொல்வாரு. ஏன்னா அவர் நாலேஜ்ஃபுல், சத்கதி அடையக்கூடிய ஞானத்தை பாபா கொடுப்பாரு. निराकार परमात्मा ज्ञान देते हैं, ये उनकी बुद्धि में नहीं आता है. இங்கே நிராகார பரமாத்மா தான் ஞானம் கொடுக்கின்றார் என்பது கேட்கக்கூடியவர்களுடைய புத்தியில வருவதில்லை. சாஸ்திரம் சொல்றாங்க இல்லையா, அவர்களோட புத்தியிலையும் வருது கிடையாது. ஓ து சமஸ்தி கிருஷ்ணனே ஞான சொன்னாயா து மூஞ்சி படுத்தே. அவங்க என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணர் தான் ஞானம் சொன்னார்னு நினைக்கிறாங்க. இங்கே நம்ம நிராகார பரமாத்மா ஞானம் சொல்றார் அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுது? கேட்கும்போது குழப்பம் ஏற்பட்டுடுது. பாப் தோ ஏக் ஏக் பாத் சித் கர்கே பத்லாते हैं. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி நிரூபிச்சும் சொல்றாரு. பக்தி மார்க் में तुम सब याद करती हो, பகத் तो सब भगत है. பக்தி மார்க்கத்துல நீங்க எல்லாருமே நினைச்சீங்க. பக்தியில எல்லாருமே யாரு? பக்தர்கள். பக்தியில யாருமே எனக்கு குழந்தையா ஆகவே இல்லை, பக்தனா தான் இருந்தீங்க. பகவான் து ஏக் ஹோனா சாஹியே. பகவான் என்பவர் ஒருவர் தான் இருக்க வேண்டும். சர்வமே பகவான் சமஜ்னே சே சபி கோ பூஜ்னே லக் ஜாத்தே ஹே. எல்லாமே பகவான் அப்படின்னு புரிஞ்சுட்ட காரணத்தினால எல்லாத்தையுமே பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல பக்தியும் அவ்யபச்சாரி ஒரு சிவனுடைய பக்தி மட்டும்தான் செய்யப்பட்டு வந்தது. அந்த பக்திக்கு பேர் என்ன? अव्यभिचारी भक्ति. परंतु ज्ञानी रेटा वो क्या करके गए? ஒரு சிவனை மட்டும்தான் பூஜை செய்யப்பட்டு வந்தது. ஆனால் பக்தி நல்லா இருந்தது. ஆனாலும் கூட அந்த சிவனையே பூஜை பண்றோம், அவர் என்ன செய்துட்டு போனாரு, அவரை நம்ம பூஜை பண்றோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. அவர் இந்த பூமிக்கு எப்போ வந்தாரு அதுவும் தெரியாது. பரந்து ஓஹி சதோ பிரதான் பக்தி. ஆனாலும் பாபா என்ன சொல்றார்? அந்த பக்தி சத்தோ பிரதானமான பக்தியாக இருந்தது. பூஜா உஸ்கி ஹோத்தி ஹை ஜிஸ்ஸே சுக் மில்தா ஹை. பூஜை யாருக்கு செய்யப்படுகிறது? யாரிடமிருந்து சுகம் கிடைக்கின்றதோ அவருக்கு தான் பூஜையானது செய்யப்படுகிறது. லக்ஷ்மி நாராயண்கி ராஜி மே பி அபார் சுகுதா. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்திலும் அளவற்ற சுகம் இருந்தது. லக்ஷ்மி நாராயண ராஜ்யத்திலும் அளவற்ற சுகம் இருந்தது.
லக்ஷ்மி நாராயணா சொர்க்கத்தினுடைய தேவதைகளாக இருந்தார்கள். லக்ஷ்மி நாராயணா சத்தியுகத்தினுடைய முதலான மகாராஜா மகாராணி என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா சத்தியுகத்தினுடைய ஆயிலை பற்றி யாருக்கும் தெரியாது. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எதையுமே பாபா சொல்லிட்டு போறதுக்காக வரல. ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா என்ன பண்றாரு, புரிய வைக்கிறாரு. புரிஞ்சுக்கிற வரைக்கும் புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் பாபா என்ன பண்றாரு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரைக்கும் புரிய வைக்கிறார். அடுத்து என்ன செய்யறாரு பாபா, தாரணா செய்யற வரைக்கும் புரிய வைக்கிறார். பச்சி பிராமன் பனீங்கி, குழந்தையானவர்கள் தான் பிராமணனாக ஆகின்றார்கள். இன்னை ரச்சனா என்ன, இது புது படைப்பல்லவா? எது புது படைப்பு? பிராமணர்களுடைய படைப்பு. ये तो सब समझते हैं, तुम सबको समझा सकते हो. परमपिता परमात्मा प्रजापिता ब्रह्मा द्वारा नई सृष्टि रचते हैं. நீங்கள் அனைவருக்குமே இதை புரிய வைக்கலாம். பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மா மூலமா புது சிருஷ்டியை படைக்கிறார். இதை புரிய வைங்க. ये तो सब समझते हैं, இது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ये तो प्रजापिता क्यों कहते हैं, பரம்பிதா பிரம்மா மூலமா என்ன காரியம் செய்கிறார் என்பதை புரிஞ்சுக்கிறாங்க. ये बातें तुम बच्ची जानते हो, दूसरा कोई नहीं जानते हैं. இவரை பிரஜாபிதா என்று ஏன் சொல்லப்படுகிறது? இந்த விஷயத்த குழந்தைகள் நீங்க தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, வேற யாருக்கும் இது தெரியாது. உனக்கு नई नई बातें समझ में नहीं आती है. இங்கே நம்ம சொல்லக்கூடிய புது புது விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. जब सुनते सुनते पक्के हो जाते हैं, तब समझते हैं हम कितना गोड अंधियारे में थे. எப்போ இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு கேட்க கேட்க என்ன ஆகும், கேட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஞானம் ரொம்ப உயர்ந்தது இல்லையா? உயர்ந்த ஞானத்தை கிரகிக்கிற அளவுக்கு புத்தியில சக்தி இல்லை. ஏன்னா பாபா என்ன சொல்றார், புத்தி கூட தமோ பிரதானமா இருக்குது. அதனால தான் சகஜமான விஷயம் கூட புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிடுறார் பாபா. சின்ன விஷயம் கூட புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றார். ஆனா எப்போ நம்ம கேட்டு கேட்டு பக்காயிடுறோம், அப்ப என்ன தோணுது மனசுல, எவ்வளோ அஜானத்துல இருந்தேன், எவ்வளோ இருள்ல இருந்தேன் நமக்கே தெரியுது இல்லையா? ஞானத்துக்கு முன்னால் இருந்ததுக்கும் ஞானத்தை கேட்டு நல்லா புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ ஆழ்ந்த இருட்டில் இருந்தேன். பகவானை பற்றியும் அறியாம இருந்தோம், தேவதிகளை பற்றியும் அறியாமல் இருந்தோம். அதுதான் என்ன, இருள். இது அறியாமல் இருப்பதான் என்ன, இருள். जो पास्ट हो जाते उन्हों की भक्ति की जाती है. யார் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போயிருக்கார்களோ அவர்களுக்கு பக்தி செய்கின்றார்கள். फिर पूछो, परमपिता परमात्मा जिसकी तुम जयंती मनाती हो तो उसकी साथ तुम्हारा क्या संबंध है? அடுத்து பாபா கேட்க சொல்றார், பரம்பிதா பரமாத்மாவுக்கு ஜெயந்தி கொண்டாடுறீங்க, அவரோட உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேளுங்க. அவர் என்ன செய்துட்டு போனாரு? அவருக்கு இவ்வளவு மகிமை பாடப்படுகிறது என்றால், இத்தனை கோவில்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்றால், அவர் என்ன செய்துட்டு போயிருக்காரு? யாராலையும் ஷிவ் பாபா பற்றி சொல்ல முடியாது. யாரால சொல்ல முடியும் ஷிவ் பாபா பற்றி? ஷிவ் பாபாவே வந்துதான் சொல்ல முடியும், வேற யாராலையும் அவரை பற்றி சொல்ல முடியாது. கிருஷ்ணரை பற்றி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர் வெண்ணையை திருடி சாப்பிட்டாரு, அது செய்தாரு, இது செய்தாரு, கீதா உபதேசம் பண்ணினாரு, அப்படிலாம் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு குழப்பமான ஒரு விஷயங்கிறார் பாபா. தாத்தா தோ ஏக் ஈஸ்வர் ஹீ ஹே, வல்லல் என்பவர் ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். கிருஷ்ணகிலே தோ தாத்தானி கேங்க, வல்லல் என்று கிருஷ்ணரை ஒருபொழுதும் சொல்ல முடியாது. ஓ தோ மூஞ்சி ஹுய் ஹே, இப்படிலாம் சொல்றப்போ குழப்பமாயிடுதான். கிருஷ்ண பக்தர்கள் கேட்ட அப்படி இருக்கும். அவர் கிருஷ்ணர் பகவான் கிடையாது, சிவன் தான் பகவான், அவர் தான் வல்லல், அவர் தான் சத்கதி தாத்தா, எல்லாமே இவர் தான் அப்படின்னா கிருஷ்ண பக்தர்களுக்கு என்ன ஆயிடும், ரொம்பவுமே குழப்பம் ஏற்பட்டுடும். இவை அனைத்துமே டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. பாபா எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறார் தோணுதா? அப்படி எவ்வளோ நல்லா பாபா புரிய வைக்கிறார் அப்படின்னு தோணுதா? नक्शल में थोड़ी बातें भी मनुष्य की बुद्धि में नहीं बैठती हैं. சுருக்கமா சொன்னாலும் கூட கொஞ்சம் விஷயத்த
அதுவும் மனிதனுடைய புத்திக்கு எட்ட மாட்டேங்குது. अगर एक एक की सराशी जन्मों का वृत्तांत बैठ निकाले तो पता नहीं कितना हो जाए. ஒவ்வொருத்தரும் எடுக்கக்கூடிய 84 பிறப்பை பற்றி அந்த விருத்தாந்தத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா எவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்படிலாம் சொல்லப்படலை இல்லையா. சுருக்கமா பாபா சொல்றார், சத்தியோகா திரேதாயத்துல வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, அரைக்கல்பம் 84 பிறப்புகள் எடுக்கிறாங்கன்னு சுருக்கமா சொல்றார் பாபா. அதுவே புரிய மாட்டேங்குதா. அதுக்காக ஒவ்வொன்றா எடுத்துட்டு ஒவ்வொரு விஷயமா விஸ்தாரமா போக முடியாது. பாப் கேते हैं सब बातें छोड़ மாமேக்கம் யாத் கரோ. பாபா சொல்லர், எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு என்ன நினைவு செய்யுங்க. थोड़ा विस्तार से कभी समझा जाता है तो मनुष्य को संक्षेप मिट जाए. கொஞ்சம் விஸ்தாரமாக எப்பொழுதாவது புரிய வைக்கப்படுது. எதுக்காக? அதுவும் மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகம் அது மூலமா போகட்டுமே அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை விஸ்தாரமா புரிய வைக்கப்படுது. மற்றபடி எல்லா விஷயத்தையும் விஸ்தாரமா சொன்னா இப்போதைக்கு பாபா ஞான பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்து முடிக்கவே முடியாது இல்லையா. 85 வருஷமா ஆயிடுச்சு. பாக்கி பாத்து தோடி முஜி யாத் கரும். விஷயம் கொஞ்சம் விஷயம்தான். என்ன விஷயம்? என்ன மட்டும் நினைங்க. ஜெய்சி மந்திர தேத்து ஈஸ்வருக்கு யாத் கரோ. மந்திரம் கொடுக்குறாங்க இல்லையா, ஈஸ்வரனை நினைங்கன்னு ஒரே ஒரு மந்திரம் கொடுக்குறாங்க இல்லையா. அது போல இங்க ஞானமும் இருக்கு, ஒரே ஒரு மந்திரமும் இருக்கு. ஒரு மந்திரம் என்ன? மன்மனா பவ. परंतु वो ऐसे नहीं कहेंगे कि ईश्वर को याद करने से तुम्हारे विक्रम विनाश होंगे. மந்திரம்லாம் கொடுத்து சொல்லலாம் ஈஸ்வரனை நினைங்கன்னு. ஆனா அவங்க இது சொல்ல முடியாது, ஈஸ்வரனை நினைத்தால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விக்கிரமங்களும் விநாசம் ஆகிவிடும். அது அவங்க சொல்ல முடியாது. ஈஸ்வரன்ட்ட நீங்க போய் சேர்ந்துடலாம், அதையும் சொல்ல முடியாது. ஏதோ பாப் ஹி சம்ஜாத்தே ஹேன். இதெல்லாம் நமக்கு பாபா தான் புரிய வைக்கிறார். எது? என்ன நினைவு செய்தா உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகும். கங்கை ஸ்நானம் செய்வது மூலமா விக்ரமங்கள் விநாசம் ஆகாது. इस समय अरेक पर विक्रमों का बोझा बहुत भारी है. அது பாபா சொல்றார், இந்த நேரத்துல இது லாஸ்ட் டைம் இல்லையா, லாஸ்ட் பர்த் இல்லையா, இந்த நேரத்துல ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் பாவ கர்மங்களுடைய சுமை ரொம்பவுமே இருக்கிறது. சுக்கரம் தோடே ஒத்தே. நல்ல கர்மம் செய்யப்பட்டதனுடைய பலன் கொஞ்சம்தான் இருக்கிறது. பாக்கி விக்ரம் தோ ஜென்ம ஜென்மாந்தருக்கு பகுத் ஹே. ஆனா நல்ல கர்மத்தினுடைய பலன் கொஞ்சம்தான் இருக்கு. ஆனா விக்ரமங்களுடைய சுமை, ஜென்ம ஜென்மத்தினுடைய சுமை நிறைய இருக்கிறது. எதுக்கா சொல்றாங்க பாபா இதெல்லாம்? அரை கல்பமா ஆத்மா பாவ கர்மா செய்து 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 பாவம் நிறைஞ்ச ஆத்மாவா இருக்கு. அப்ப எவ்வளவு சுமை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், முயற்சி பண்ண முடியும். कितना ज्ञान योग में रहते हैं तो भी इतने विक्रम है जो छूटते ही नहीं है. எவ்வளவு ஞானம் யோகால இருக்கிறாங்க, ஆனாலும் கூட இந்த பாவ கர்மா அவ்வளோ சீக்கிரம் அழிய மாட்டேங்குது. அவ்வளோ சுமை இருக்குதா? அப்படி பாவ கர்மத்தினுடைய சுமை இருக்கு. நான் என்ன நல்லா யோகாவே பண்ணலையா அப்படின்னு கேள்வி வரக்கூடிய அளவுக்கு சுமை என்ன பண்ணுது, பல விளைவுகளை உண்டு பண்ணுது. அதனால சந்தேகம் வந்துடுது, என்ன நான் யோகாவே பண்ணலை, என்னோட பாவமெல்லாம் அழியவே இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லையா. டவுட் வர்றது காரணம் சுமை நிறைய இருக்கிறதுனால அந்த மாதிரி டவுட் வருது. ஆனா நினைவு செய்ய செய்ய கண்டிப்பா பாவகர்மா அழியும். பாபா சொன்னது புரிஞ்சுட்டீங்களா? அதனால நிறைய யோகா பண்ணிட்டேன், என்னோட பாவகர்மெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நம்ம யோகா பண்ணாம விட்டுறக்கூடாது. எப்போ நம்ம கர்மாதீத்த நிலை அடைவோமோ அப்பொழுது நமக்கு புது உலகத்துல புது ஜென்மா கிடைக்கும். अगर कुछ विक्रम रही हुई होंगी तो पुरानी दुनिया में ही दूसरा जन्म लेना पड़ेगा. இங்கே கணக்கு வழக்கம் முடிச்சு கர்மாதீத்த நிலை அடைந்து விட்டீர்கள் என்றால் அடுத்த பர்த் உங்களுக்கு எங்கே, புது உலகத்துல தான். ஒருவேளை நீங்க செய்யப்பட்ட பாவ கர்மங்கள் அழியாமல் பாக்கி இருக்கிறது என்றால் மறுபடியும் இந்த பழைய உலகத்தில்தான் பிறப்பு எடுக்க வேண்டியதாக இருக்கும்.
ஞான் तो बच्चों को बहुत अच्छा मिल रहा है. ஞானமானது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா கிடைச்சிட்டு இருக்குது. பாப் கேते हैं, பாபா சொல்றார், ஒண்ணுமே உங்களுக்கு புரியலையா? ஒண்ணுமே உங்களுக்கு புரியலையா? என்ன நினைவு செய்யுங்க போதும். இந்த என்ன நினைவு செய்யுங்க போதும். இது மூலமா நீங்க செகண்ட்ல சொர்க்க ராஜ்யத்தையே பெற்றுவிடலாம். एक कहानी भी है खुदा दोस्ती की. एक रोज के लिए पासा ही देते थे. இதை சொல்லிட்டு பாபா ஒரு கதையை நினைவுபடுத்துறார். ஒரு கதையும் இருக்கிறது. கடவுளை நண்பனாக ஆக்கி கொண்டதால் ஓராண்டு காலம் செய்ய வேண்டிய ராஜ்யம் அந்த அவருக்கு பல ஆண்டு காலம் ராஜ்யத்தை ஆளக்கூடிய பிராப்தம் என்பது கிடைத்தது. கண்டிஷன் என்ன? ஓராண்டு காலம்தான் ராஜ்யம். ஆனா கடவுளை நண்பனா ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய கட்டளைப்படி நடந்ததுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு? யார் நண்பனா ஆக்கி, ஒரு பெரிய கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் நண்பனாக ஆக்கி கொண்டாரோ அவருக்கு பல ஆண்டுகளுக்கான அந்த ராஜ்யம் ஆனது கிடைத்தது. अब तुम जानते हो, இப்ப நீங்க தெரிஞ்சிட்டீங்க. பாபா ही तुम्हें मातेश्वर पिता बंधु हो गया तो खुदा दोस्त हुआ ना. இப்ப நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். தாயும் நீயே, தந்தையும் நீயே, பந்துவும் நீயே, சகாவும் நீயே, சர்வமும் நீயே அப்படின்னு தானே மகிமை பாடப்பட்டிருக்கு. அப்ப நண்பனும் அவர்தானே. நம்முடைய நண்பனும் யாரு? அவர்தானே. அல்லாஹ் அல்லாவுதீன் खुदा दोस्त ये सब बातें इस समय की है. அல்லாவுடைய அற்புத விளக்கு அது ஒரு கதை. கடவுள்தான் நண்பன் இது ஒரு கதை. இந்த கதையினுடைய அனைத்து விஷயங்களும் இந்த சமயத்திற்கான விஷயங்களாகும். இப்போ நடைபெறக்கூடிய விஷயங்களை தான் கதையாக எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. பாபா துமி एक सेकंड में स्वर्ग की पासाही देते हैं. பாபா நமக்கு ஒரு செகண்ட்ல சொர்க்கத்தினுடைய சக்கரவர்த்தியாக நம்மை ஆக்குகிறார். சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்கின்றார். बच्चियां जब ध्यान में जाती थी तो वहां प्रिंस प्रिंसेस बन जाती थी. वहां सब समाचार आकर सुनाती थी. ஆரம்ப காலத்துல குழந்தைகள் எல்லாம் டிரான்ஸ்ல போனாங்க. குமாரிகளா இருந்தாங்க இல்லையா? டிரான்ஸ்ல போனவங்க இளவரசன் இளவரசி ஆயிடுறாங்களா? அப்படியே சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பண்றாங்க. உண்மையாவே அப்படி இருக்கிறதாக தன்னைய பாக்குறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து அங்க எப்படி இளவரசன் இளவரசி இருந்தாங்க அதை பற்றிய சமாச்சாரங்கள் எல்லாம் சொல்றாங்க. தும் பாப்கோ ஜான்டியோ. அங்க கதை தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க உண்மையிலேயே பாபா என்ன பண்றாரு? சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. சப் கீதி ஹெவன்லி காட்ஃபாதர் ஜோர் நெய் துனியா சொர்க்கி ரச்சிங்கே. எல்லாருமே சொல்றாங்களா ஹெவன்லி காட்ஃபாதர். அப்போ அந்த ஹெவன்லி காட்ஃபாதர் வந்து கண்டிப்பா புது உலகத்தை தானே, சொர்க்கத்தை தானே படைப்பாரு. பாரத் ஹி கோல்டன் ஏஜ் தா. பாரதம் தான் பொற்காலமாக இருந்தது, பொன்னான பாரதமாக இருந்தது. உஸ் சமயம் ஒரு கோய் தர்மம் நீ தா. பொன்னான பாரதமாக இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மங்களும் அப்போ கிடையாது. கிறிஸ்டியன் பி கேட்டே கிறிஸ்தவ தர்மத்திலும் கூறியுள்ளார்கள். கிரைஸ்ட் கிமு 3000 ஆண்டுக்கு முன்னால இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அங்கே லக்ஷ்மி நாராயண ராஜ்யம் செய்துட்டு இருந்தாங்க. इसलिए पूछते हैं इनों की वर्षा कहाँ से मिला. இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. சொர்க்கம் இருந்தது, அங்க லக்ஷ்மி நாராயண ஆட்சி பண்ணாங்கிறது அளவுக்கு இருக்கு. அப்போ அந்த லக்ஷ்மி நாராயணருக்கு அந்த ஆஸ்தி எங்கிருந்து கிடைச்சதுன்னு மட்டும் கேளுங்க. பாரதவாசியும் கா இன்சி கியா சம்பந்த ஹே. பாரதவாசிகளுக்கு இவர்களோடு என்ன சம்பந்தம் இருக்கிறது? சொர்க்கத்தினுடைய எஜமானர்களாக முதலாக இவர்கள் தான் இருந்தார்கள். ஆனா இப்போ அந்த சொர்க்கமானது நரகமாகிவிட்டது. சொர்க்கம் நரகம் ஆயிடுச்சு. அப்ப அங்க ஆட்சி பண்ண லக்ஷ்மி நாராயணன் எங்கே போனாங்க கேளுங்கன்னு சொல்றாரு பாபா. பிறப்பிறப்பு சக்கரத்துல ஏத்துக்கிறீங்க இல்லையா? आत्मा जनन मरण में आती है तब तो सौराशी जन्म लेंगे.
ஆத்மா பிறப்புறுப்புல வரக்கூடிய காரணத்தினாலதான் ஆத்மா எத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறது? 84 பிறப்புகள் எடுக்கிறது. நேத்து கேசில்லைங்க, ஆத்மா பிறப்புறுப்பு சக்கரத்துல வரல அப்படின்னா எப்படி அவங்க 84 பிறப்பு எடுத்திருக்க முடியும்? துனியா அநேக் மத்து ஹே சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாபா, உலகத்துல அநேக வழிகள் இருக்கிறது. சில பேர் பிறப்பு இறப்பை ஏத்துக்கிறாங்க, சில பேர் பிறப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்படி பல வழிகள் இருக்கிறது. பூछना चाहिए परमपिता परमात्मा शिव से तुम्हारा क्या संबंध है? ஞானத்தை புரிய வைப்பதற்கு பாபா கேள்விகள் எப்படி கேட்கணுங்கிறத சொல்லி கொடுக்குற. கேளுங்க. பரம்பிதா பரமாத்மா சிவனோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு கேளுங்க. இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் என்பவர்கள் யார், அதை பற்றியும் கேளுங்க. இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் யாரு, இவங்க எங்க இருக்காங்க, இவங்க வசிக்கிற உலகம் எது, அதை கேளுங்க. யாருக்கும் சொல்ல தெரியாது. தும்கேங்க சூக்ஷ்ம வத்தனுக்கே, நம்மிடம் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பிரம்மா விஷ்ணு சங்கரர் சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்கிறாங்க, வேற யாராலையும் இதை சொல்ல முடியாது. பாபா நம்ம எவ்வளவு நாலேஜ்ஃபுல் ஆக்கி இருக்கிறார். தும்ஹாரிலே கித்தனா சகஜ. பாபா சொல்ல உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு எல்லாமே. ஏன்னா உண்மையானது எல்லாமே சொல்றது எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். மாதாவுக்கு तो कोई नौकरी आदि का फूरना नहीं है. தாய்மார்களுக்கு வேலைக்கு போகணும், வேலை அந்த அந்த மாதிரி கவலையெல்லாம் தாய்மார்களுக்கு கிடையாது. ஏன்னா வீட்லேயே இருக்கிறீங்க நீங்கள் தாய்மார்கள், வீட்டு வேலையை பார்க்குறீங்க. कोई धंधोदरी का गंगामा नहीं है. தொழில் பார்க்கணும், வேலை பார்க்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கிடையாது. எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையா? அதுக்காக சொல்கிறார் பாபா. இதே பிரதர்ஸ் வேலைக்கு போகிறாங்க, பத்திமார்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா வெளி உலகத்தில் அந்த வேலையில் எத்தனை விஷயங்களை அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது இல்லையா? அங்கே இருந்துட்டு அவங்க பாபா நினைக்கணும். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. வீட்டில் இருந்துட்டு நீங்கள் நல்லா என்ன பண்ணலாம், வீட்டு வேலையே நிறைய இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. பாபா சொல்லி கொடுக்குறாரு உங்களுக்கு. வீட்டில் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கான முயற்சி பண்ணலாம். புருஷுக்கு தோ பூர்ணா ஹே, ஆண்களுக்கு கவலைகள் இருக்கு. நல்ல வேலை பார்க்கணும், நல்ல தொழில் நடக்கணும், எவ்வளோ கவலை இருக்கு இல்லையா? तुमको பாபா கேத்தி ஹே தும் அப்னா மர்த்தபா லோ. உங்களுக்கு பாபா என்ன சொல்லாரு, நீங்கள் உங்கள் பதவியை வாங்கிக்கோங்களே, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கான பதவியை வாங்கிக்கோங்க, விஸ்வத்தினுடைய எஜமானனாகுங்க. சாவுக்காருக்கும் கீர்த்தனி சிந்தா ரெட்டியே, செல்வந்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்கு. பணம் இருந்தாலும் கவலை, பணம் இல்லாட்டாலும் கவலை தான். துனியா உலகத்தில் லஞ்சமும் நிறைய இருக்கிறது. லஞ்சம் வாங்கியே வாழக்கூடியவர்கள் இருக்காங்க, லஞ்சம் கொடுத்தே வாழறவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை, வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்படி பிகேலாம் இருக்காங்க, லஞ்சம் வாங்காமலே வேலை பார்த்த பிகேஸ்லாம் இருக்கிறாங்க. இது வியாபாரிகளுடைய வேலை. நீங்கள் இதிலிருந்து விடுபட்டு இருக்கின்றீர்கள். ஃபிர்பி மாயா எஸ்ஸிய, ஆனாலும் யாருக்கு சொல்கிறார் பாபா? அதெல்லாம் தாய்மார்களுக்கு சொல்கிறார். எவ்வளோ நல்ல முயற்சி பண்ணலாம். ஃபிர்பி மாயா எஸ்ஸிய சோட்டி சி பக்கட லெட்டியே, ஆனாலும் மாயா அப்படி வந்து குடுமையோட பிடிச்சிருதா. மூக்க பிடிச்சா கூட பரவாயில்ல, பிடிக்கிறது எங்கே பிடிக்குதா, குடுமையை பிடிச்சிட்டு போயிட்டுதான். इसलिए फिर कुछ न कुछ लोभ रहती है, जिज्ञासों से मांगते रहते हैं. பாபா சொல்றார். ஆனாலும் ஏதாவது பேராசை வந்துடுது உங்களுக்கு. ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு, ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வந்தார் இல்லையா? ஆனாலும் பேராசை உங்களை விடுதா? விட மாட்டேங்குது. மாணவர்களிடம் ஏதாவது அதை கொண்டு வந்து கொடுங்க, இதை கொண்டு வந்து கொடுங்க, அப்படி கேட்டு வாங்குறீங்க. பாபா சொல்றாரு, குழந்தைகளே, யாரிடமும் எதையுமே கேட்காதீர்கள். நீங்க யாரு? தலைப்பு நினைவுபடுத்திக்கோங்க. நாம யாரு? வள்ளலோட குழந்தைகள். தும்கு தேனா ஹே நாக்கி மாங்கனா ஹே, நீங்கள் கொடுக்க வேண்டுமே தவிர
கேட்டு வாங்கக்கூடாது. உங்களுடைய தொழிலே என்ன, உங்களுடைய வேலையே என்ன, கொடுப்பது. உங்களுக்கு ஏதா வேணுமா, யார்கிட்ட வாங்குறது? யார் பாபாவுக்கு அர்ப்பணமாகி இருக்கிறாங்க சகோதர சகோதரிகள், அவங்க யார்கிட்ட வாங்கணும், கேட்டு வாங்கணும்? பாபாவுடைய யஜ்யத்துல தான் கேட்டு வாங்கணும். வேறு யாரிடமும் எதுவும் கேட்டு வாங்கக்கூடாது, வாங்க முடியாது. உங்களுக்கு எது வேணுமோ சிவபாபாட்டிருந்து கிடைக்கும் இல்லையா? ஒரு கோய்சி லேங்கித்து உனக்கு யாது ரஹிகி. வேறு யாரிடமாவது நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால் அவர்களுடைய நினைவு தான் வரும். அதனால தான் நியமம் இருக்கிறது. எந்த பொருளையும் மாணவர்களிடமிருந்து கேட்டு வாங்கக்கூடாது. हर एक चीज शिव बाबा से लेंगे तो शिव बाबा तुमको घड़ी घड़ी याद पड़ेगा. ஒவ்வொரு பொருளையும் நீங்க பாபாட்ட இருந்து பெற்றுக்கொண்டால் அடிக்கடி உங்களுக்கு சிவ பாபாவோட நினைவு வரும். அந்த பொருளை பார்க்குறப்பெல்லாம் என்ன ஆகும்? பாபா கொடுத்துருக்காரு, பாபா கொடுத்தாரு, பாபா கொடுத்தாரு, பாபாவுடைய நினைவு உங்களுக்கு வரும். शिव बाबा कहते हैं, शिव बाबा சொல்றார், तुम्हारा लेन देन का हिसाब मेरे साथ है. உங்களுடைய கொடுக்கல் வாங்கலோட கணக்கெல்லாம் என்னோட தான் இருக்கணும், மனுஷனோட இருக்கக்கூடாது. ஆத்மாவோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு பொருள் வாங்கி கொடுப்பீங்க ஒரு பிகேவுக்கு, உடனே அந்த பிகே என்ன பண்ணுவாங்க? மாதாஜியாக இருக்கலாம், இல்லை குமாராக இருக்கலாம், இல்லை அதர் குமாராக இருக்கலாம். அவங்க உங்களுக்கு இன்னொரு பொருள் வாங்கி தருவாங்க. இப்படி பொருளை கொடுத்து கொடுத்து பரம்பொருள்கிட்ட இருந்து என்ன ஆயிடும்? மனசு ரொம்ப தூரத்தில் போயிடும். இல்லை எந்த பொருளும் யாரிடமும் வாங்கக்கூடாது. சரண்டர்ஸ்க்கும் நியமங்கள் இருக்கிறது. அதே போல மாணவர்களுக்கும் நியமங்கள் இருக்கிறது. நீங்கள் எது ஒன்று கொடுக்கணும்னா பாபாவுக்கு தான் கொடுக்கணும். சகோதரிகளுக்கே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு சகோதரி புத்தியில் வச்சுட்டு அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. பாபாவுடைய குழந்தைகளுக்கு, பாபாவுடைய யஜ்யத்துக்கு இது பயன்படும். அந்த மாதிரி எண்ணத்தில் கொடுக்கும்போது தான் கொடுக்கக்கூடியவர்களுடைய பாக்கியமும் உருவாகின்றது. அதில் என்ன சொல்கிறாங்க? சிவபாபா என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் கணக்கு எல்லாமே என்னோட வச்சுக்கோங்க. அப்போ தான் என்ன, உங்களுடைய ஜென்மத்தினுடைய கணக்கு முடியும். சொன்னார் இல்லையா ஒரு பாயிண்ட் பாபா, அவ்வளவு பாவத்தோட சுமை இருக்குது. யோகா பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். எத்தனை வருஷமாக யோகா பண்ணுறோம், எத்தனை வருஷமாக தாரணா பண்ணுறோம். ஆனால் பாவமெல்லாம் அழிஞ்ச மாதிரியே தெரியல. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அவ்வளோ சுமை இருக்குது. அப்போ அந்த சுமையை அழிக்கிறதுக்கு தான் நம்முடைய கவனம் போகணும். புதுசாக ஒரு கணக்கு வழக்க உருவாக்கி கொள்ளக்கூடாது. இந்த பிரம்மாவுக்கும் கொடுக்கக்கூடியவர் யாரு? நான் தான். மேரி से तुम कनेक्शन रखो थ्रू பிரம்மா. இந்த பிரம்மா மூலமாக நீங்க என்னோட கனெக்ஷன் வச்சுக்கோங்க. कोई भी चीज औरों से लेंगे तो तुमको उनकी याद आएगी. எந்த ஒரு பொருளை நீங்கள் பிறரிடம் இருந்து பெற்றுக்கொண்டால், வாங்கி கொண்டால் உங்களுக்கு அவர்களோட நினைவு தான் வரும். என்ன தேவை இருக்கோ பாபாட்ட சொல்லுங்க, நிமித்தமானவங்கள்ட்ட சொல்லுங்க. அவங்க தான் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஒருத்தம் வியாபிச்சாரி பன் ஜாயேங்கே. அடுத்து என்ன சொல்றார் பாபா? மனுஷாத்மாட்ட இருந்து நீங்க கேட்டு வாங்கினீங்கன்னா மனுஷாத்மாக்களோட நினைவு வரும். உங்க நினைவு பலருடைய நினைவு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒருவரை நினைக்கிறதுக்கு பதிலா பலரை நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. शिव बाबा के भंडारे से तुम चीज ले लो और किसी से मांगो मत. शिव பாபாவுடைய பண்டாராவிலிருந்து உங்களுக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். யாரிடமும் கேட்காதீங்க. नहीं तो देने वाले को नुकसान पड़ता है क्योंकि उसने शिव बाबा की भंडारे में नहीं दिया. ஒரு கர்மத்தினுடைய கணக்கு பாபா ஒரு ஆழமான விஷயத்த புரிய வைக்கிறாரு. நீங்கள் யாராவது மனித ஆத்மாக்களிடம் இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு பர்சனலாக கேட்டு வாங்கினீங்கன்னா கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லை கொடுக்குறவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஏன் ஏற்படும்? ஏன்னா அவங்க சிவபாபாவுடைய பண்டாராவுக்கு கொடுக்கல, சிவபாபா நினச்சி கொடுக்கல, உங்களை நினச்சி உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அதனால அவங்க என்ன கொடுத்தாங்களோ அந்த கொடுத்ததற்கான பலன் எவ்வளோ கிடைக்கணுமோ அவ்வளோ பலன் கிடைக்காது.
பாபாவுக்கு கொடுக்குறப்பதான் 1க்கு 100 மடங்கு பலனானது, நன்மையானது கிடைக்கும். தேகதாரிக்கு கொடுத்தா ஒண்ணுமே கிடைக்காது. இல்லை கொடுக்குறவங்களும் பார்த்துதான் கொடுக்கணும். தேனா சாயே, கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? நீங்க शिव பாபாவுடைய பண்டாராவுக்கு கொடுங்க. மனுஷி சி லேன் தேன் का कनेक्शन तो बहुत समय रखा. மனிதர்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய கனெக்ஷன் எல்லாம் ரொம்ப காலமா இருந்துருச்சு உங்களுக்கு. இப்போவும் அதே தான் செய்யணுமா? இப்போ பரமாத்மாவோட சம்பந்தம் வச்சுட்டீங்க இல்லையா? பரமாத்மாவனுடைய கனெக்ஷன் வச்சுட்டு அவற்றை எல்லாமே வாங்குங்க, கொடுங்க. உங்களுடைய கனெக்ஷன் இப்போ டைரக்ட் शिव பாபாவோட இருக்கிறது. லேக்கின் பாபா ஜான்தே ஹேன், எல்லாம் சொல்றாரு பாபா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனாலும் பாபாக்கு தெரியும் குழந்தைகளுக்குள்ள பேராசைங்கிற பூதம் இருக்கே, அது சும்மா விட மாட்டேங்குதான். யஜ்யத்துல பாபா கொடுக்கறதையும் வாங்கிக்கிறாங்க, தனிப்பட்டு வேற யார்ட்டையாவது கேட்டோ வாங்கிக்கிறாங்க. பேராசை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இது பத்தாது, இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு ஒரு பொருள் தேவையான இடத்துல 4 பொருளை வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இதுதானே பேராசை. கை பச்சி கேते हैं हमने शिव बाबा को देखा नहीं. சில குழந்தைகள் சொல்றாங்களா, நாங்கள் शिव பாபாவையே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா? பார்க்க முடியுமா शिव பாபாவை? பாபா உடனே சொல்றார், அரே ஆத்மாக்களே, நீங்க உங்களை பார்த்துருக்கிறீங்களா? நீங்க शिव பாபா பார்க்கலன்னு சொல்றீங்க, நீங்க உங்களை பார்த்துருக்கிறீங்களா? உங்களையே பார்க்க முடியாத போது शिव பாபா எப்படி பார்க்க முடியும்? तुमको अपनी आत्मा का साक्षात्कार हुआ है, जो कहती हो हमको शिव बाबा का साक्षात्कार हो. உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாவனுடைய காட்சி கிடைச்சிருக்கிறதா? ஆத்மாவோட காட்சியே கிடைக்காத போது நீங்க शिव பாபா எப்படி சாட்சாத்காரம் பண்ண முடியும்? तुम जानती हो, இங்க பார்க்குற விஷயமெல்லாம் எதுவும் இல்லை. ஆத்மாவை பார்க்கணும், शिव பாபா பார்க்கணும், அப்படி பார்க்குற விஷயம் எதுவும் இல்லை. புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்வதே என்னாகும்? நல்லா புரிஞ்சுட்டோன்னா பார்க்கக்கூடிய அனுபவம் நமக்கு தானாகவே ஏற்பட்டுடும். நாம் இது தெரிஞ்சிட்ருக்கிறோம். நம்முடைய ஆத்மா புர்குட்டி நடுவில் இருக்கின்றது. शिव பாபாவும் புர்குட்டி நடுவில் தான் இருக்கிறார். நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க, நம்ம ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறோம். சில நேரம் ஆத்மாவுடைய காட்சி கூட கிடைக்கலாம். ஆத்மா ஸ்டார் போல இருக்கு. ஆத்மாவனுடைய காட்சியும் திவ்ய திருஷ்டி மூலமாகத்தான் கிடைக்கும். இந்த ஊனக்கண்களால ஆத்மாவை நம்ம காட்சியாக பார்க்க முடியாது. अच्छा कृष्ण की तो भक्ति करो, साक्षात्कार हो सकता है, फिर फायदा क्या? பாபா சொல்றார், கிருஷ்ணரை பக்தி பண்றீங்க, கிருஷ்ணரை பக்தி பண்றவங்களுக்கு கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கலாம். கிருஷ்ணரை காட்சியை பார்க்கறதுனால என்ன லாபம் கிடைச்சது? அதனால என்ன நன்மை ஏற்பட்டது? காட்சி பார்த்ததுனால எது நன்மை கிடைக்குமா? ஆத்மாவில் இருக்கிற பாவம் அழியுமா? இல்லை ஆத்மாவில் தெய்வீக குணங்கள் வருமா? எதுவுமே வராது இல்லையா? சரி, பரமாத்மாவே காட்சியை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோ. நீங்கள் சிவனை பக்தி பண்ணக்கூடியவங்க, பரமாத்மாவோட பக்தன். பரமாத்மாவனுடைய காட்சி கிடைச்சாலும் அதனால என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. ஆக நம்ம என்ன பண்ணணும்? நினைவு பண்ணணும். நன்மையெல்லாம் எதில் இருக்கிறது? எல்லா விதமான நன்மைகளும் எது மூலமா நமக்கு கிடைக்கும்? நினைவு மூலமா தான் கிடைக்கும். फिर भी तुमको पढ़ना है ना, நீங்க படிக்கணும் இல்லையா? சும்மா படிக்காம காட்சியை பார்த்துட்டு எல்லாமே அடைஞ்சிட்டு போயிட முடியுமா என்ன? முடியவே முடியாது. படிக்கணும். பக்தி மார்க்கத்துல காட்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா அதனால ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. शिव பாபா ஹே ज्ञान का सागर. शिव பாபா ஞான கடலாக இருக்கிறார். பிரம்மா பாபாவை ஞான கடல் என்று சொல்ல முடியாது. பிரம்மாவிற்கும் அவர் மூலமா தான் எல்லாமே கிடைக்குது. யார் மூலமா? शिव பாபா மூலமா. आजकल शिवलिंग सबके आगे रख देते हैं, समझती कुछ भी नहीं है. சிவலிங்கத்தை முன்னால வச்சுக்கிறாங்களா? ஆனா எதுக்கு என்னங்கிறது? சிவலிங்கத்தை பூஜை பண்றாங்க, சிவ பக்தனா இருக்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க சிவனுக்கு.
எது ஒன்றுனாலும் சிவனைத்தான் முன்வைக்கிறாங்க. ஆனா அவரை பற்றி எதுவுமே தெரியாது. ஞான் ரத்னோக்கு சமஜ்ன சகே. பாபா சொல்லர், இந்த ஞான ரத்தனங்களை பற்றியும் யாரும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ரத்தன் லேத்தி லேத்தி கையோக்கு மாயா பந்தர் பனா தேட்டி ஹே. சில பேர் ரத்தனங்களை ரத்தனமா புரிஞ்சுட்டு வாங்கிக்கிறாங்க. ரத்தனங்களை வாங்கி கொண்டவர்களே சில நேரம் மாயா என்ன பண்ணிடுதான், குரங்கு போல ஆக்கிடுதான். குரங்கு கையில வைர மாலையை கொடுத்தா என்ன பண்ணும், கடிச்சு கடிச்சு துப்பிடும். ரத்தனங்கள் அது கையில கொடுத்தா அது என்ன பண்ணும், வீசி எரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு ரத்தனம்னு தெரியாது. அந்த மாதிரி மாயா என்ன பண்ணுதான், சில குழந்தைகளை குரங்கு போல ஆக்கிடுதா. பாபா கொடுக்குற ஞானத்தை என்ன பண்றாங்க, தூக்கி வீசிடுறாங்க. எங்களுக்கு ரத்தனம் வேண்டாம், ஞானம் எங்களுக்கு வேண்டாம், அப்படி காதை பொத்திக்கிறாங்க. बाबा समझाते हैं फिर भी शिवालय में तो आएंगे परंतु प्रजापद हैं. அந்த மாதிரி குழந்தைகள் உன்னை பாபா புரிய வைக்கிறார். அது போன்ற குழந்தைகள் சிவாலயத்திற்கு வருவார்கள், சொர்க்கத்துக்கு வருவார்கள். ஏன்னா அவங்க கேட்ட ஞானம் தாரணா எல்லாமே இருக்கு இல்லையா, அதனோட பலனை பிரஜா பதவியாக பெறுவார்கள். நீங்க முயற்சி பண்ணி உயர்ந்த பதவி தானே அடையணும். பாபா சொல்றார், நான் வைகுண்ட ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். நீங்க முயற்சி பண்ணி தனக்கு சமான் ஆக்குங்கள். பூஜாரியோ से भी तुम पूछ सकते हो ये कौन है. கோவில்களுக்கு சென்று பூஜாரிகள் இருக்காங்க இல்லையா, பூஜாரிகள்கிட்ட கேளுங்க, இவங்க யாருன்னு கேளுங்க. சிவனை பூஜை பண்ற பூஜாரி இருந்தாக்க சிவன் யாருன்னு கேளுங்க. லக்ஷ்மி நாராயணனை பூஜை பண்ணக்கூடிய பூஜாரி இருந்தாங்கன்னா அந்த பூஜாரிட்ட இந்த லக்ஷ்மி நாராயண யாருன்னு கேளுங்க. எப்படி கோயிலோ அப்படி பூஜாரி இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருன்னு கேளுங்க. कोई पूजारी की बुद्धि में अच्छी रीति बैठ जाता है. சில பூஜாரிகளுடைய புத்தியில நல்ல நம்ம சொல்லக்கூடிய ஞானம் கூட புரிஞ்சுக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. हम भी पुजारी थे अब पूज्य बने हैं. ये लक्ष्मी नारायण पूज्य किस पुरुषार्थ से बने. இந்த லக்ஷ்மி நாராயணா கூட பூஜ்ய நிலையில இருந்து பூஜ்ய நிலை எந்த ஒரு முயற்சினால அடைஞ்சாங்க. தும் சம்ஜா சக்தி ஹோ. இதை பற்றிலாம் நீங்க தான் புரிய வைக்க முடியும். பாபா கேத்தி ஹே ஜப் மேரே பகத் ஹை உनको समझाओ. பாபா சொல்றார், எங்கெல்லாம் என்னுடைய பக்தர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களுக்கு புரிய வைங்க. எங்கெல்லாம் இருப்பாங்க பக்தர்கள், சிவனோட கோயில்ல இருப்பாங்க, லக்ஷ்மணோட கோவில்ல இருப்பாங்க, ஜெகதம்பா கோவில்ல இருப்பாங்க. பூஜாரிகளுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு பாபா, நேற்று ஃபுல்லா சேவா பண்ணுங்க சேவா பண்ணுங்கன்னு சொன்னார். தண்டோரை அடிச்சு சொல்லுங்கலாம் சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்றாரு பாபா, சேவை எப்படி செய்யணும், யாருக்கு செய்யணும், கோயிலுக்கு போயிட்டு பூஜாரிகளுக்கு புரிய வைங்க. அவங்க மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்க. பூஜாரிகள் பூஜாரி புரிஞ்சுட்டு, இப்போ ஜெகதம்பா கோயில்ல ஜெகதம்பா பூஜை பண்ணக்கூடிய பூஜாரி இருக்காருன்னா அந்த ஜெகதம்பா யாருன்னு அவருக்கு நீங்க புரிய வச்சுட்டீங்கன்னா, அவர் வரவங்களுக்கு அது ஜெகதம்பாவுடைய மகிமையை சொன்னாருன்னா எல்லாரும் குஷி அடைவாங்க இல்லையா. उनको कहना चाहिए तुम इन सब बातों को समझो. तुम किसको बैठ इन देवतों की जीवन कहानी बताएंगे तुमको बहुत पैसे मिलेंगे. அல்ல பூஜாரிகளுக்கு சொல்லுங்க, நீங்க இப்படி எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுங்க. புரிஞ்சுட்டு நீங்க தேவதைகளுடைய வாழ்க்கை கதைய யாருக்கா சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய பைசா கிடைக்கும். தட்டுனா இடு பைசா இல்ல நிறைஞ்சிரும் இல்லையா, அப்படி சொல்றார் பாபா. ஒரு பூஜாரி அந்த மூர்த்தியினுடைய மகிமையை சொன்னா, கதையை சொன்னா கேட்குற பக்தர்களுக்கு என்ன ஆகும், குஷி வந்துடும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால 5 ரூபாய் போடுறாங்க, என்ன பண்ணுவாங்க, 10 ரூபா கூட போடலாம் இல்லையா. அந்த மாதிரி சொல்றாரு பாபா. இதெல்லாம் யார் செய்ய முடியும், இந்த மாதிரி சேவையெல்லாம் யார் செய்ய முடியும், யார் தேகி அபிமானியாக இருக்கின்றார்களோ. தேக அபிமானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முழு நாள் மனசு எப்படி இருக்கு, இது வேணும் அது வேணும், பேராசை பிடிச்சிருக்குதான். स्टूडेंट को तो नॉलेज की हबच होनी चाहिए. மாணவர்கள் நாம என்ன மாணவர்கள்,
காட்லி ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பேராசை இருக்கணும்? நான் பாஸ்வீத்தானர் ஆகணும், அந்த பேராசை இருக்கணும். அந்த பேராசை வைக்க வேண்டிய நீங்க இது வேணும் அது வேணும்னு அப்படி தேகாபிமானத்துல வந்து பேராசை வச்சா என்ன பதவி கிடைக்கும்? அல்ல, மாணவன் என்பதை மறக்கக்கூடாது. பாஸ்வீத்தானர் ஆக வேண்டும். இதுதான் இந்த படிப்பினுடைய லட்சியமாகும். இந்த ஆசை எவ்வளோ இருக்கு பாருங்க. டிராமா கி ராஜ் கோ பி சமஜ்னா ஹே. டிராமாவின் ரகசியத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். டிராமா என்பது ரொம்ப ஆண்டுகாலம், நீண்ட ஆண்டுகாலம் கொண்டது கிடையாது. ஆனா சாஸ்திரங்கள்ல ரொம்ப ஆயுட்காலமாக எழுதிவிட்டார்கள். லட்சக்கணக்கான ஆண்டுகாலம்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா? அது சொல்றார் பாபா. இதெல்லாம் உங்க புத்தியில வரணும். சர்வீஸ் तो बहुत है, சேவா நிறைய இருக்கு, யாரா செய்து காட்டுங்களே. பாப்சி கோய் கிருப்பா தோடி மாங்கி சாத்தி ஹே. பாபாவிடம் என் மேல கருணை காட்டுங்க அப்படின்னு கேட்க கூடாது. சில பேர் சொல்றாங்களா, பகவான் பச்சா தோ குல்கி விருத்தி ஹோகி. பகவானே எனக்கு குழந்தை கொடு, அப்பதானே குலத்தை விருத்தி பண்ண முடியும். அரே பாப் तो अपनी कुल की वृद्धि कर रहे हैं. இங்க என்ன சொல்றார் பாபா? அரே குழந்தைகளே, பாபா இங்க அவரோட குலத்தை விருத்தி பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க அவர்கிட்ட போய் குழந்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம எல்லாம் அவரோட குழந்தையாக்கி அவரோட குலத்தை விருத்தி பண்ணிட்டு இருக்கிறார். இந்த நேரம் தேவதா குலுக்கி விருத்தி ஹோரஹியே. மீண்டும் தேவதா குலத்தினுடைய ஒரு விருத்தி என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அபி ஈஸ்வரி குலுக்கி விருத்தி ஒத்திய. இப்பொழுது ஈஸ்வரி குலத்தினுடைய விருத்தி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க யாரு? ஈஸ்வரனுடைய குழந்தைகள். நீங்களே ஈஸ்வரனுக்கு குழந்தை. நீங்க போய் ஈஸ்வரன்ட்ட குழந்தை கேட்காதீங்க. இதுதான் சொல்றார் பாபா. இந்த குலத்தை விருத்தி பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க. நீங்களும் ஈஸ்வரனுக்கு குழந்தையாடுங்க, 4 பேர் ஈஸ்வரனுக்கு குழந்தையாக்குங்க. बाप समझाते हैं, ये सब इच्छाएं छोड़ एक बाप को याद करो. பாபா புரிய வைக்கிறார், இது போன்ற ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு என்ன நினைவு செய்யுங்க. பந்தன் ஆதி है, ये सब कर्म का हिसाब है. உங்களுக்கு பந்தனம் இருக்குதா? பந்தனம் இருக்கு அப்படின்னா அது கூட கருமத்தினுடைய கணக்கு தான். ஞான மார்க்கத்துல சில பேருக்கு முயற்சி பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் ஈஸியா கிடைச்சிரும். கிளாஸ்க்கு வர்றது, சேவா பண்றது, நியமத்தை கடைப்பிடிக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும், உங்களுக்கு எந்த தடை இருக்காது. ஈஸியாக எல்லாத்தையும் அவங்க வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. சில பேருக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கும். நியமத்தை கடைப்பிடிக்கணும் கஷ்டம், டெய்லி கிளாஸ்க்கு வரணும், தெரியாம தான் வரணும், அப்படிலாம் பந்தனங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னன்னு சொல்றாரு பாபா? கர்மத்தினுடைய கணக்கு அந்த மாதிரி பந்தனம் இருக்கிறது. அப்படி பந்தனத்திலிருந்து தான் நீங்க வரணுங்கிறது உங்களுடைய பாட்டாவும் இருக்கிறது. பாபா को देखो कितना बंधन है. பாபா பாருங்க, பாபாக்கு எத்தனை பந்தனம் இருக்கு. कितने बच्चों को ख्यालात रहते हैं. எத்தனை குழந்தைகளை பற்றிய சிந்தனை இருக்கு அவருக்கு. எனக்கு மட்டும் என்ன பந்தனம் இல்லாமல் இருக்குங்கிறார் பாபா. எத்தனை விஷயங்கள் அவர் பார்க்க வேண்டியதாக இருக்கு. कितनी निंदा करते हैं. எவ்வளோ நிந்தனை பண்றாங்க இந்த பாபா பற்றி, எவ்வளோ நிந்தனை பண்றாங்க. डिसर्विस करना सहज है, सर्विस करना बहुत मुश्किल है. டிசர்வீஸ் செய்வது, சேவையில தடை உண்டு பண்ணுவது ரொம்ப ஈஸி. ஆனா சேவை செய்வது மிகவும் கஷ்டமாகும். एक ग्राप होता है तो 10 पीस को खराब कर देते हैं. யாரோ ஒருத்தவங்க கெட்டவங்க இருக்காங்கன்னா அந்த ஒருத்தவங்க என்ன பண்றாங்களா, 10 பேர் 20 பேரை கெடுத்துடுறாங்க. பாக்கி 5-8 நிக்கல் படி மெனத்து சே. ஒரு 25 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தர்னால பாதி பேருக்கு மேல போயிடுறாங்க. 4 பேர் 5 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தங்குறாங்க ஞான மார்க்கத்துல. कई सेंटर पर आते भी रहते हैं, फिर काला मुँह भी करते रहते हैं. சிலர் சென்டருக்கு வராங்க, தன்னோட முகத்தை கருப்பாக்கிக்கிறாங்க, நியமத்தை கடைபிடிக்கிறதுல. ऐसे 15 बुद्धि वायुमंडल को खराब करते हैं. இந்த நியமத்தை கடைபிடிக்கிறதுல அப்படி குரங்கு புத்தி உடையவங்க வாயுமண்டலத்தையே கெடுத்துறாங்க.
ऐसी को तुम बिठाते क्यों हो? அப்படி ஆளெல்லாம் எதுக்கு சென்டருக்கு வர வைக்கிறீங்க? எப்படி ஆள சொல்றார் பாபா. ஒரு ஆத்மா பல ஆத்மாவோட புத்தியை கெடுத்துட்டு மாத்திட்டு போறாங்கன்னா அப்படி ஆள் எதுக்கு நீங்க உட்கார வைக்கிறீங்க கிளாஸ்ல? அவங்க முகத்தை கருப்பாக்கிட்டதுனால அதனுடைய தாக்கம் உங்களுக்கு ரொம்ப ஆழத்துக்கு இருக்கும். 4-5 வருஷம் வந்துட்டு அப்புறம் வரதையே விட்டுடுறாங்க. बाबा समझाते हैं ऐसा करने से तुम राज्य पद पा नहीं सकेंगे. பாபாவுடைய சேவை செய்யாம டிசர்வீஸ் பண்ணினா அந்த மாதிரி செய்யும்போது அவங்க ராஜ பதவியை பெற முடியாது. இந்திர பிரஸ்தத்தினுடைய கதையும் இருக்கிறது இல்லையா? மனிதன் மறைந்து இந்திரலோகத்துக்கு போனதுனால தேவதையினுடைய வேஷம் போட்டுட்டு போனதுனால அந்த மனிதன் என்ன ஆயிட்டா? கல்லாயிட்டான். அப்படி இந்திர பிரஸ்தத்தினுடைய கதை இருக்கிறது. தும்பி பத்தர் புத்தி பண் படைங்க. அது போல பாபா என்ன சொல்றார்? பாபா வீட்டுக்கு டிசர்வீஸ் பண்ணினா என்ன ஆகுவீங்க? கல் புத்தி உடையவராக ஆகிவிடுவீர்கள். தங்கமானவராக ஆக முடியாது. புருஷார்த்தமும் பண்ண முடியாது. இது எல்லாமே டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. இப்படி ஆத்மாக்களும் வருவாங்கன்னு சொல்றார் பாபா. ராஜதானியில நம்பர்வாகரான ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா? அங்க வேலைக்காரர்களும் வேணும், சண்டாளர்களும் வேணும். இது எல்லாமே இப்படி இந்த மாதிரி தான் தயாராகிறாங்க. நல்லது. मीठी मीठी सिखलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणेकाன मुख्यமான पॉइंट. लौकिक सब इच्छाएं छोड़ ईश्वरीय कुल की वृद्धि करने में मददगार बनना है. லௌகிகமான அனைத்து ஆசைகளையும் விட்டு ஈஸ்வரிய குலத்தை விருத்தி செய்வதற்கு உதவியாளராக ஆக வேண்டும். कोई भी डिसर्विस का काम नहीं करना है. எந்த டிசர்வீஸ்க்கான காரியத்தையும் செய்ய வேண்டாம். 2வது பாயிண்ட். लेन देन का कनेक्शन एक बाप से रखना, किसी देहदारी से नहीं. கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய கனெக்ஷனை ஒரு பாபாவோடு வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த தேகதாரியோடும் வைக்க வேண்டாம். वरदानम. चारों ओर की हलचल के समय अव्यक्त स्थिति व अशरीरी बनने की अभ्यास द्वारा विजयी भव. நாலா பக்கங்களிலும் குழப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவ்யக்த ஸ்திதி மற்றும் அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி மூலமாக வெற்றியாளர் ஆகுங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான वरदान बाबा சொல்றாரு. लास्ट समय में चारों ओर व्यक्तियों का प्रकृति का हलचल और आवाज होगा. கடைசி நேரத்துல, இறுதி நேரத்துல நாலா பக்கமும் மனிதர்கள் மூலமா, இயற்கை மூலமா குழப்பம் உடைய மற்றும் சப்தங்கள் என்பது அதிகமாக இருக்கும். எல்லா பக்கமும் பிரச்சனையா இருக்கும். நாலா பக்கமும் ஏதேதோ ரூபத்துல பிரச்சனைகளும் குழப்பங்களும் சப்தங்களும் தான் நிறைந்திருக்கும். ரொம்ப கத்த வேண்டிய சூழ்நிலைகள் வரும், கூக்குரல் போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும், சூழ்நிலையே நம்மளை அசைச்சிரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். அந்த மாதிரி நேரத்துல सेकंड में अव्यक्त फरिश्ता सो निराकारी अशरीरी आत्मा हूँ, ये अभ्यास ही विजयी बनाएगा. அந்த மாதிரி நேரத்துல செகண்ட்ல அவ்யக்த ஃபரிஸ்தாவிலிருந்து நிராகாரி அசரீரி ஆத்மாவாக இருக்கின்றேன் என்ற இந்த பயிற்சி மூலம், இந்த பயிற்சி அந்த சூழ்நிலை என்ன பண்ணுமா? வெற்றி அடைய வைத்துவிடும். इसलिए बहुत समय का अभ्यास हो. எனவே பாபா சொல்றார், இந்த பயிற்சியானது உங்களுக்கு ரொம்ப கால பயிற்சியாக இருக்க வேண்டும். कि मालिक बन जब चाहे मुख द्वारा साज बजाई, चाहे तो खानों द्वारा सुने. எந்த பயிற்சி? எப்போ நீங்க விரும்புறீங்களோ அப்போ எஜமானனாகி வாய் மூலமா பேசுங்க. எப்போ கேட்கணும்னு விரும்புறீங்களோ அப்போ கேளுங்க. अगर नहीं चाहे तो सेकंड में स्टॉप. எதுவும் பேச விரும்பல, எதுவும் கேட்க விரும்பல
அப்படி இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லாவற்றையுமே என்ன பண்ணணும், செகண்ட்ல ஸ்டாப் செய்து விட வேண்டும். यही अभ्यास सिमरनी अर्थात विजय माला में ले आएगा. இந்த மாதிரி ஒரு பயிற்சி நினைவுதான், அதாவது வெற்றி மாலைக்கு நம்மை அழைத்து செல்லும். स्लोगन, पुरुषार्थ को तीव्र करना है तो अलबेलेपन की लूस स्क्रू को टाइट करो. முயற்சியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றால் கவனக்குறைவு என்ற அந்த லூஸ் ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்க. கவனக்குறைவே வரக்கூடாது. அதை டைட் பண்ணிட்டீங்கன்னா அது வராது இல்லையா? அது லூஸாக இருக்கனால தான் அப்பப்போ என்ன ஆகுது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. லவ்லீன் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். आदिकाल अमृत वेले अपने दिल में परमात्मा प्यार को संपूर्ण रूप से धारण कर लो. ஒவ்வொரு நாளின் ஆரம்ப காலமாகிய அமிர்த வேளையில் தன்னுடைய உள்ளத்துல பரமாத்மாவினுடைய அன்பை சம்பூர்ண ரூபமாக தாரணை செய்து கொள்ளுங்கள். மனசு முழுக்க என்ன பண்ணணும், பாபாவுடைய அன்பை அனுபவம் பண்ணணும். மனசு ஃபுல்லா அவரோட அன்பு நிறைஞ்சிருக்கணும். அமிர்த வேலையில அதை நீங்க பயிற்சி பண்ணணும். அகர் தில் மே பரமாத்மா பியார், परमात्मा शक्तियां, परमात्मा ज्ञान फुल होगा तो कभी और किसी भी तरफ लगाव या स्नेह जा नहीं सकता. ஒருவேளை உங்களுடைய உள்ளத்துல பரமாத்மானுடைய அன்பு, பரமாத்மானுடைய சக்தி, பரமாத்மானுடைய ஞானம் ஃபுல்லாக இருந்தால் ஒரு பொழுதும் எந்த விதமான பற்றும், எதன் மீது உங்களுக்கு பற்று, எதன் மீது உங்களுக்கு அன்பு போக முடியாது. பற்று வராது, எதன் மீது உங்களுக்கு அன்பும் வர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி. நீங்க தோட்டத்துல ரோஜாவாக மலரணும்னா முட்களோட அனுசரிச்சு செல்லும் கலையை கத்துக்கத்தான் வேணும். If you desire to blossom like a rose in the garden, then you must learn the art of adjusting with thorns.